திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் இறைவா முறையோ என்று வம்ப விழ்வானோரசுரன் வலி சொல்ல அம்பவளமேனி அருமுகன் போய் அவர் தம்பகை கொல் என்ற தற்பரன் தானே. திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் இறைவா முறையோ என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணலாம். எம்பெருமான் இறைவா முறையோ என்று, எங்கள் பெருமானே இறைவனே இது முறையோ என்று தேவர்கள் சிவனிடம் முறையிட்டனர். வம்பவிழ் வானோர் அசுரன் வலி சொல்ல, மனம் கமழ் மலர்களை சூடிய தேவர்கள் தங்களை வாட்டி வதைக்கும் சூரபத்மன் போன்ற அசுரர்களின் கொடுமைகளையும் அவர்களது வலிமையையும் சிவபெருமானிடம் எடுத்து கூறினார்கள். அம்பவள் மேனி அருமுகன் போய், இதனை கேட்ட சிவபெருமான் பவளம் போன்ற அழகிய திருமேனியை உடைய ஆறுமுக பெருமானை முருகனை உருவாக்கினார். அவர் தம் பகையை கொல்லென்ற தற்பரன் தானே, நீ சென்று தேவர்களின் பகையாகிய அசுரர்களை அழிப்பாயாக என்று சிவபெருமான் முருகனுக்கு கட்டளையிட்டார். அந்த பரம்பொருளே முருகனாக வெளிப்பட்டு அருளினான் என்பதுதான் பொருள். சூரபத்மன், தாரகாசுரன் போன்ற அசுரர்கள் கடும் தவம் செய்து வரங்களை பெற்று இந்திரன் உள்ளிட்ட தேவர்களை சிறையில் அடைத்து துன்புறுத்தி வந்தான். தேவர்கள் அனைவரும் என்ன செய்தார்கள்? ஒன்று கூடி சிவபெருமானிடம் சென்று தங்களை காக்குமாறு வேண்டினார்கள். சிவபெருமான் என்ன செய்தான்? தனது நெற்றிக் கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை தோன்றுவித்தார். அவை சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக மாறி பின்னர் அன்னை பார்வதியால் அணைக்கப்படும் போது ஓர் உருவாகி ஆறுமுகனாக அவதரித்தது. கந்தன் அவதரித்தான். சிவபெருமான் முருகனிடம் வேல் அளித்து அசுரர்களை அழித்து தேவர்களின் பயத்தை போக்குமாறு அனுப்பினார். இது சக்தி கொடுத்த வேல். முருகன் அசுரப்படையை அழித்து சூரபத்மனை ஆட்கொண்டார். திருமூலர் இந்த பாடலில் சிவபெருமானையும் முருகனையும் வேறாக பார்க்காமல், சிவபெருமானே அசுரர்களை நம்மிடம் உள்ள ஆணவம் கண்மம் மாயை ஆகியவற்றை அழிக்க முருகனாக உருவெடுத்தார் என்ற உண்மையை தற்பரந்தானே என்ற வார்த்தையின் மூலம் உறுதிப்படுத்துகிறார். அழகிய பவளம் போன்ற மேனியுடைய முருகப்பெருமான் நம் மனதில் உள்ள பகையையும் அழிப்பார் என்பதே இந்த பாடலின் உட்பொருளாகும். எம்பெருமான் இறைவா முறையோ என்று வம்பவிழ் வானோர் அசுரன் வலி சொல்ல அம்பவள் மேனி அருமுகன் போய் அவர் தம்பகை கொல்லென்ற தற்பரன் தானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியம்.